தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் எர்ரபையன அள்ளி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் 9.20 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் நாற்று பண்ணை கூடத்தினை மாவட்ட ஆட்சியர் அண்மையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நாற்று பண்ணையில் பல்வேறு மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. சுமார் 10,000 செடிகள் மற்றும் நாற்றுகள் இந்த எர்ரபையன அள்ளி ஊராட்சி ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை திட்டத்தின் கீழ் நாற்று பண்ணை கூடத்தில் வளர்க்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு அலுவலகத்தில் மகளிர் திட்டம் மூலம் 20 மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மகளிரின் பொருளாதாரத்தினை மேம்படுத்துவதற்கான கோழி வளர்க்கும் பயிற்சி 25 நாட்கள் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் வட்டம் வெதரம்பட்டி கிராமத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் 25 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள மா மகத்துவ மையத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் அண்மையில் பார்வையிட்டு மா நடவு பணிகள் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை மூலம் 2022-23 ஆண்டின் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டத்தில் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் மா மகத்துவ மையம் அமைப்பதற்கு இலக்கு பெறப்பட்டு மொரப்பூர் வட்டாரம் வெதரம்பட்டி கிராமத்தில் 25 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு நிலத்தினை தோட்டக்கலைத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டு அமைப்பதற்கான கருத்துருவிற்கு ஒப்புதல் அனுப்பப்பட்டுள்ளது. இதன் பின்னர் இந்தோ இஸ்ரேல் கூட்டமைப்பின் வாயிலாக செயல்படுத்த திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு நில மேம்பாட்டு பணிகள் துவங்கப்பட்டு புதர் அகற்றுதல், நிலம் சமன் செய்தல் மற்றும் சாலை அமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டு 2 ஆழ்துறை கிணறுகள் அமைத்து மின் இணைப்பு பெறப்பட்டுள்ளது. இதில் 3 ஹெக்டேர் பரப்பளவிற்கு செயல் விளக்க திடல் மா நடவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூரு, ஆந்திரா மற்றும் வட இந்திய ரகங்கள் சுமார் 60 ரகங்கள் பெறப்பட்டு மரபணு திடலில் நடவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோலையாம்பள்ளி ஊராட்சியில் சிறு பாசன ஏரி திட்டத்தின் கீழ் ரூபாய் 6.34 லட்சம் மதிப்பீட்டில் ஏரி புனரமைக்கும் பணிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அடிப்படை வசதிகள், கர்ப்பிணிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் மற்றும் மருந்துகளின் இருப்பு, புறநோயாளிகள் பிரிவு, நோயாளிகள் பதிவு செய்யும் இடம் உள்ளிட்ட சிறப்பு சிகிச்சை பிரிவுகளுக்கு சென்று அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகள் பதிவு செய்யும் பிரிவில் பதிவு விவரம், பதிவுகள் மேற்கொள்ளும் பணிகள் குறித்து பணியாளர்களிடம் கேட்டறிந்து தீவிர சிகிச்சை பிரிவு, அவசர கால பிரிவு, இயல்முறை சிகிச்சை பிரிவு, எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு, பொது மருத்துவம், பெண்கள் நலப்பிரிவு, மயக்கவியல் பிரிவு, குழந்தைகள் நலப்பிரிவு மற்றும் விஷ முறிவு சிகிச்சைகளுக்கான மருந்துகள் இருப்பு உள்ளிட்டவைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் பற்றி மருத்துவ அலுவலர்களிடம் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனைகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் இங்கு வரும் நோயாளிகளுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர், மின்சாரம், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இணையதளத்தில் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தினால் எவ்வித கட்டணமுமின்றி வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து சேவைகளும் www.tnvelaivaaipu.gov.in என்ற இணையதளம் வாயிலாக மனுதாரர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் சித்தேரி கிராமத்தில் அண்மையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பல்வேறு அரசின் துறைகள் சார்பில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் 2 பயனாளிகளுக்கு 1.31 லட்சம் மதிப்பில் நுண்ணீர் பாசன கருவிகளும், தாட்கோ சார்பில் 13 பயனாளிகளுக்கு ரூபாய் 29.25 லட்சம் மதிப்பில் துரித மின் இணைப்புகளும், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 9 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.